சகிலிய பொண்ணு சகிலிய பொம்பளை பிள்ளைங்க எப்படி கை நீட்ட முடியும்? அவங்க அப்பதானே அதை கேட்கணும். உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் நீ வந்து அவனை அப்படியே பாரு வண்டியை புண்டா ஓடா ஓடா தாயோலே இருக்கு பையன் மேல தப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல அந்த பாய் அண்ட் லவடே கெப்பா. ரெண்டாவது விஷயம், நீ யாரான் கோத்தா முதல்ல ஒருத்தனை போய் கை வைக்கிற சொல்றான். அந்த நான் பொண்ணை எப்படி கை வைக்க முடியும்? அவங்க அப்பந்தான் அதை கேட்கணும் அப்படிங்கிறான். அண்ட் அவங்க அம்மா உனக்கு ஆம்பளை பசங்க மட்டும் இழிச்சு வைப்புண்டைய அவனோட மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கணும்? அவங்க அப்பா அவனுக்கு தெரிஞ்சவனா இருந்தா அவன் பொண்ணு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு போய் சொல்லதான் முடியும். என்ன புண்டைக்கு நீ கை வைக்கிறாங்க கோத்தால ஜாதி பேர் சொல்ற, அந்த ஜாதி அந்த பொண்ணு இந்த ஜாதின்னு. உங்களுக்கு கொம்பு புண்டை தான் முளைச்சிருக்கடா. இஸ்லாம் வந்து என்ன தெரியுமா சொல்லி தரும்? இஸ்லாம் வந்து சகோதரத்துவத்தை முன்வெளிப்படுத்துற ஒரு மதம். ஏன் இந்த தைரி நான் இந்த அளவுக்கு வார்த்தை பேசிட்டு இருக்கேன்னா, நானே ஒரு பாய் தான். நீங்க எல்லாம் கொண்டு போய் வடநாட்டுல ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு சுத்திட்டு இருக்கவனுங்க மத்தியில கொண்டு போட்டு கொட்டையிலேயே மிதிப்பட்டு கொச்சடி வாங்கி சாக ஓடணும். அப்பத்தான் இவனுக்கு ஒருத்தனை மதத்தின் பேர்லயும் ஜாதியின் பேர்லயும் இழிவுபடுத்துறதுக்கான அந்த வழி உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நான் பண்றதுனால எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும் தெரியும். இதனால என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ண நான் தயாராக தான் இருக்கேன்.